ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஆகஸ்ட் 25 முதல் ஆகஸ்ட் 31 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் நீண்ட நாட்களாக 2ஆம் வீட்டில் சஞ்சரித்ததால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியில்லாத நிலை இருந்தது. வரும் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு 2லும் சுக்கிரன் 5லும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 ஞாயிறு, 28 புதன், 29 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியன் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பது, திங்கட்கிழமை முதல் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். சுக்கிரன் 4லும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். அதனால் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகும். குறிப்பாக முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 திங்கள், 27 செவ்வாய், 30 வெள்ளி, 31 சனி ஆகிய நாட்கள் மிகவும் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2லும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 12லும்
திங்கட்கிழமை முதல் செவ்வாய் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாகும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தூர பயணங்களில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. தற்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, வேலையாட்களிடம் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 ஞாயிறு, 28 புதன், 29 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ஆண்டுகோள் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருந்து நீங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், திங்கட்கிழமை முதல் 12ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு லாபகரமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், ஒரு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் அதிகாரியாக வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 ஞாயிறு, 26 திங்கள், 27 செவ்வாய், 30 வெள்ளி, 31 சனி ஆகிய நாட்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் என பார்க்கின்ற பொழுது 28, 29 ஆகிய நாட்களில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், திங்கட்கிழமை முதல் லாபஸ்தானமான 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால் சற்று உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகும்.
குறிப்பாக தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் எல்லாம் உண்டாகும். சக ஊழியர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சற்று அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 திங்கள், 27 செவ்வாய், 28 புதன், 29 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து குறிப்பாக எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 புதன், 29 வியாழன், 30 வெள்ளி, 31 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த சில நாட்களாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஒரு திங்கட்கிழமை முதல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக ஒரு வெளியூர் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்திகள் கூட தற்போது கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 ஞாயிறு, 30 வெள்ளி, 31 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 26 திங்கள், 27 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் நீங்கள் அந்த 2 நாட்களிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கூட தற்போது மறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடைவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 ஞாயிறு, 26 திங்கள், 27 செவ்வாய் ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நான் குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 28 புதன், 29 வியாழன், 30 வெள்ளி பகல் 11 மணி 30 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 28, 29, 30 முற்பகல் காலங்கள் வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் 6இல் குரு திங்கட்கிழமை முதல் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பேச்சை குறைக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக மற்றவர்களை நம்பாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது கூட மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 திங்கள், 27 செவ்வாய், 28 புதன், 29 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் 30 வெள்ளி காலை 11 மணி 30 நிமிடத்திற்கு மேல் 31 சனி ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 30, 31 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக நான் கூறிய நாட்களில், அதாவது குறிப்பாக 30, 31 ஆகிய நாட்களில் பயணங்களை தவிர்ப்பது கூட மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் 3இல் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு தற்போது 5இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வரும் திங்கட்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட விலகி ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாம் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டு.
இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 புதன், 29 வியாழன், 30 வெள்ளி, 31 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 2 ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 7 சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவும் ஒரு சில சாதக பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் என பார்த்தால் 25 ஞாயிறு, 31 சனி ஆகிய நாட்களில் ஒரு சில சாதக பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 5ஆம் வீட்டில் புதன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் 4இல் சஞ்சரிக்க இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பாமல் எதிலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்படுவது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சற்று கவனத்தோடு பொறுமையோடு இருப்பது மிக மிக உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக எதிலும் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பது மிக மிக உத்தமம். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 திங்கள், 27 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுவது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.